வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஹேட்சில் உள்ள ரிமைனிங் திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற இந்த 4 டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சப்போஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டூலோட பேர் வந்து அசோசியேட்டிவ். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹேட்ச்குள்ளே என்டர் ஆகிடுறேன். ஹச்சை ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள், ஹேட்ச்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேட்ச்குள்ளே வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3க்கும் செப்பரேட்டாக ஹேட்ச் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த திட்ட அசோசியேட்டிவ் தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த திட்ட அந்த அசோசியேட்டிவோட லோகோ இங்கே இருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆஃப் பண்ணுறதோ இல்லை ஆன் பண்ணுறதோ வச்சுக்கலாம். இப்போ இது டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு பிக் பாயிண்ட் போயிட்டு சாலிட் பேட்டர்னை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த திட்ட ஹேட்ச் கொடுக்க போகிறேன்னா இந்த 2 பார்டருக்கு நடுவில் நான் ஹேட்ச் கொடுக்க போகிறேன். ஹேட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுறேன். திரும்ப இன்னொரு வாட்டி ஹச்சை ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணிடுறேன், ஹேட்சுக்குள்ளே போயாச்சு. திரும்ப பிக் பாயிண்ட்டு சாலிடு இந்த இதுட்ட ஹேட்ச் கொடுக்க போகிறேன். இப்பயும் அசோசியேட்டிவ் ஆனில் தான் இருக்குது. திரும்ப எஸ்கேப் எம்கிறேன், திரும்ப ஹேட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணிடுறேன். இப்போ பிக் பாயிண்ட் போடுறேன். பிக் பாயிண்ட் போயிட்டு சாலிட் பேட்டர்னை செலக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அசோசியேட்டை ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த இதுட்ட ஹேட்ச் போட்டுடுறேன். இப்போ எஸ்கேப் எம்கி வெளில வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்ச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பார்டரை நான் இங்க போய் செலக்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் இந்த சென்டர்ல ஒரு ரெக்டாங்கிள்ல ஹேட்ச் போட்டிருக்கோம். இதோட பார்டர் நான் செலக்ட் பண்றேன். ஒரு பாலிலைன் தான். ஸோ இந்த பாலிலைன்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதுல ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸை வச்சு பிரஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இதுக்கும் பண்ணுவோம். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், பாலிலைனை செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் மவுஸை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் உள்ள டிராயிங் எப்படி இருக்குது, நான் அசோசியேட்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அசோசியேட்டிவ் நம்ம ஆன் பண்ணி இருக்கிறது மூலமாக நம்ம பார்டர்ஸ் சேஞ்ச் ஆக ஹேட்சும் அந்த பார்டருக்கு ஏற்றாப்புல அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் அசோசியேட்டிவ் ஆஃபில் இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் அந்த பார்டரை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட ஹேட்சு இனிஷியலாக நம்ம என்ன ஹேட்ச் கொடுத்தோமோ அந்த ஹேட்ச் மட்டும் தான் இருக்கும், அது சேஞ்சே ஆகாது. எக்ஸாம்பிள் இந்த திட்ட பார்த்தீங்கன்னா இந்த திட்ட ஒரு டியூப் இருக்கு. இப்போ இதில் 2 பார்டர்ஸ் இருக்கு. அந்த 2 பார்டருக்கு நடுவில் தான் நம்ம ஹேட்சை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்சைடில் உள்ள பார்டரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டெலீட் கொடுக்குறேன். இப்போ டெலீட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பார்டர் தான், அது அவுட் சைட் பார்டர் தான். ஸோ நம்ம ஹேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பார்டருக்கு உள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம பார்டரை சேஞ்ச் பண்ணும்போது அசோசியேட்டிவ் ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த பார்டருக்கு ஏற்றாப்புல ஹேட்சும் அதோட ஷேப்பை மாற்றிக்கும். அதுவே அசோசியேட்டிவ் ஆஃப்ல இருக்க போது நீங்க பார்டரை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஹேட்ச் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் எப்பொழுதுமே டிஃபால்ட்டா அசோசியேட்டிவ் ஆன்லேயே இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டூல் வந்து ஜென்ரேட் பவுண்டரிஸ். ஸோ இதுக்கு நான் இந்த திட்ட ஒரு ஹேட்ச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஹேட்சை போய் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணால் எனக்கு குயிக் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த திட்ட எல்லா டீட்டெயிலும் வருது. அதில் பேட்டர்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பேட்டர்னு, அதே மாதிரி அதோட ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாலிட் பேட்டர்னை போயிட்டு நான் வேறு பேட்டர்னாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப் எம்கிட்டு திரும்ப இந்த ஹேட்சை போய் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேட்டர்ன் நேம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதோட ஸ்கேல் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஜஸ்ட் 100ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இந்த டிராயிங்க்கு ஒரு பவுண்டரிஸே இல்லை. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹேட்சை போய் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மவுஸோட ரைட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் ஜென்ரேட் பவுண்டரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப் எப்பிக்கு வெளில வந்துடுறேன். இப்போ உங்களோட ஹேட்சை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கஷ்டமுமே படாமல் இந்த டிராயிங்கை வரைஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹேட்ச் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஜென்ரேட் பவுண்டரிஸ் மூலமாக அந்த டிராயிங்கை அப்படியே வரைஞ்சிடலாம். மூணாவது ஹேட்சில் பார்க்க போகிற டூல் என்னன்னா கேப் டாலரன்ஸ் தான். இதுக்கு நான் டேரெக்டாக ஹேட்சுக்கு போயிடுறேன். ஹேட்சில் போயிட்டு இந்த திட்ட ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இல்லை, இந்த திட்ட 4 mm கேப் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கிராப் உள்ள டிராயிங்கில் நம்ம ஹேட்சை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஹேட்ச் பண்ணி பார்ப்போம். பிக் பாயிண்ட் போயிட்டு ஹேட்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பவுண்டரி cannot be determined நம்மளுக்கு வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சிஸ்டமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு எந்த திட்ட கேப் இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு கேப் இருக்குன்னு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல கேப் டாலரன்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க, இதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நம்மளுக்கு இருக்கிற கேப் என்னன்னா 4 mm. ஸோ நம்மளோட கேப் டாலரன்ஸ் மினிமம் 4 இருக்கணும். அப்படி இல்லாட்டினா அதுக்கு மேலே எவ்வளோ வேணாச்சும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா 10ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் திரும்ப இந்த இடத்துல ஹேட்ச் பண்ண ட்ரை பண்றேன். திரும்ப இங்கே போய் ப்ரெஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும், கண்டினியூ ஹேட்சிங் திஸ் ஏரியான்னு சொல்லுது. ஸோ அதை நீங்க ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இங்கே ஹேட்ச் ஆயிரும்.
ஸோ நம்மளுக்கு கேப் இருந்தாலும் நம்ம டாலரன்ஸ் வேல்யூயை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு டிராயிங்கையும் நம்ம ஹேட்ச் பண்ண முடியும். பட் எது சரியான ப்ரொசீஜர்னா, எங்கே நம்மளுக்கு கேப் இருக்கோ அதை ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேட்ச் போடுறது தான் ஒரு சரியான ப்ரொசீஜர். ஸோ ஹேட்சில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது சூப்பர் ஹேட்ச் தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹேட்சுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நான் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக பிக் பாயிண்ட் போகிறேன். பிக் பாயிண்ட் போயிட்டு நான் வரிசையாக எல்லாத்துக்கும் ஹேட்ச் போடுறேன். போட்டுட்டு இப்போ எஸ்கேப் அமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஹேட்சை செலக்ட் பண்ணால் கண்டினியூஸாக எல்லா ஹேட்சும் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு ஹேட்சுக்கு நான் கலரை சேஞ்ச் பண்ணால் எல்லா ஹேட்சுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு ஹேட்சை நான் மூவ் பண்ணால் எல்லா ஹேட்சும் ஒரே அடியாக மூவ் ஆகும். இந்த ஒரு ஹேட்சை டெலீட் பண்ணால் எல்லா ஹேட்சும் ஒரே அடியாக டெலீட் ஆயிரும். அதுவே நம்ம செப்பரேட் ஹேட்சை யூஸ் பண்ணால் இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப ஹேட்சுக்கு போகிறேன். திரும்ப பிக் பாயிண்ட் போடுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் ஆப்ஷனுக்கு போயிடுறேன். ஆப்ஷனில் போயிட்டு இங்கே கிரியேட் செப்பரேட் ஹேட்ச்னு இருக்கு பாருங்க, அதை மட்டும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நான் வழக்கமாக பண்ணுறது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹேட்ச் வேணுமோ அந்த எல்லா இடத்துக்கும் நான் ஹேட்ச் பண்ணிடுறேன். இப்போ எஸ்கேப் எம்கே வெளில வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்போ இதோட கலரை சேஞ்ச் பண்ணால் இதோட கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். இதோட பேட்டர்னை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு அதோட சைஸையும் நான் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ண முடியுது. செப்பரேட்டாக மூவும் பண்ண முடியுது. எது நம்மளுக்கு தேவையில்லையோ அதை செப்பரேட்டாக டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம டிராயிங்ஸில் மேக்ஸிமம் செப்பரேட் ஹேட்சை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் செப்பரேட் ஹேட்ச். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.